महिषीं श्रियमाश्रयामः आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभाम्. श्रीयपतिயான சர்வேஸ்வரன் லோகோஜீவனார்த்தமாக செய்தருளும் அவதாரங்கள் எண்ணிறந்தவை. ஊரோர் அவதாரத்தை பகவான் செய்யும் போதும் மகாலட்சுமி தாயார் கூடவே வந்து அவதரிக்கிறாள். எந்த நிலையிலும் அவனை விட்டு பிரியாதவளாய், அவன் திருமார்போடே எப்போதும் இயைந்து கிடப்பவளாய் தாயார் எழுந்துள்ளி இருக்கிறாள். நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி என்ன விஷ்ணு புராணத்தில் பராசரருடைய திருவாக்கு. அவன் ராமனாக அவதரித்தாள், அவள் சீதையாக அவதரிக்கிறாள். பகவான் கண்ணனாக அவதரித்தால் பிராட்டி ருக்மிணி பிராட்டியாக அவதரிக்கிறாள். பகவானும் பிராட்டியும் எப்போதுமே விட்டு பிரியாதவர்கள். ஆனால் நம் போன்றவர்களுடைய ஆனந்தத்துக்காக அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்தந்த அவதார தசையில் ஓர் சேஷ்டிதமாய் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகிறது. கண்ணன் 8 மகிழ்ச்சிகளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அதற்கப்புறம் நரகாசுரனை முடித்தபடியால் அங்கு சிறைப்பட்டு கிடந்த 16,100 பெண்கள், அவர்கள் அனைவரும் அபலகளாய் ஏதோ தவிக்க கூடாது என்பதற்காக அவர்களால் வேண்ட பெற்று அனைவரையும் பகவானே கல்யாணம் பண்ணி கொண்டான். எல்லாரோடும் துவாரகாதீசனாய் உயர்ந்த மேற்கு சமுத்திர கரையில் பட்டணத்தை அமைத்துக் கொண்டு கண்ணன் வாழ்ந்து வந்தார். பூலோகத்திலே சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலே கண்ணன் எம்பெருமான் எழுந்தருளி இருந்தான். அவனுடைய சரித்திரத்தில் ருக்மிணி கல்யாணம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ருக்மிணி தேவியை கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டான். அது எப்படி நடந்தது? ராட்சச விவாக முறையில் நடந்ததாமே என்னெல்லாம் பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்திலே கேட்கிறான். சுகாச்சாரியர் ருக்மிணி கல்யாண சரித்திரத்தை ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். அதை மட்டும் ஒரு 15 நிமிஷம் முதல்ல விண்ணப்பம் பண்றேன். அதற்கு பிற்பாடு ஆரெல்லாம் கல்யாண பாடல்கள் பாட தெரிஞ்சவாளோ, கும்மி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சவாளோ, கோலோட்டம் ஆடுறதுக்கு தெரிஞ்சவாளோ, லாலி பாடுறதுக்கு தெரிஞ்சவாளோ, அவர்கள்லாம் ஒரு 5-6 பேராவது அவசியம் வரணும்னு கேட்டுக்கிறேன். வந்தப்புறம் அவர்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு. அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் பாடின பிற்பாடு அடியன் பாகவதத்துல மிச்சம் சொல்ல வேண்டிய எல்லா கதைகளையும் சொல்லி 11 மணிக்குள்ள எல்லாமே பூர்த்தி அடையும். அவசியம் இருந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இப்படி 10 நிமிஷத்துல ருக்மிணி கல்யாணம் சொன்ன உடனேவே யார் அவசரமா ட்ரெயினுக்கு போக வேண்டியவா இருக்காளோ அவ போஜனத்துக்கு போகலாம், வண்டி ஏறி செல்லலாம். இன்னொரு அறிவிப்பு, பெருமானுக்கும் தாயாருக்கும் இப்ப திருக்கல்யாணம் நடந்தது. அப்போது மஞ்சள், குங்குமம், சரடு இந்த 3ம் சமர்ப்பிக்கப்பட்டு பெருமானுடைய அனுகிரகத்தோட தாயார் அனுகிரகத்தோட உங்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அவசரமா வண்டிக்கு கிளம்பி போறவாளுக்கு பையோட கொடுத்துருவா, நீங்க வண்டியில பார்த்து விநியோகப்படுத்திக்க வேண்டியதான். மற்றபடிக்கடி ருக்மிணி கல்யாணம் முடித்த பிற்பாடு இந்த இடத்துல அதுக்கு பாசுரங்கள்லாம் பாட ஆரம்பிச்ச பிற்பாடு இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஸ்திரீகளுக்கும் சரடும் மஞ்சள் குங்குமம் பிரசாதமும் வழங்கப்படும். இருக்கிற இடத்திலேருந்தே உட்கார்ந்துங்கோ, அங்கேயே வழங்கப்படும். முதல் 4 வரிசைக்காரா மட்டும் வழக்கம் போல கல்யாண பந்தியில உட்கார மாதிரி உட்கார்ந்து. அதனால ஒண்ணு இல்லை, கல்யாணத்துக்கு தான் உட்காந்துருக்கு. ஆனா நீங்க இடைவெளி விட்டாத்தான் வர்றவா உங்களுக்கு விநியோகப்படுத்த முடியும். இப்ப இல்லை, முதலடி ருக்மிணி கல்யாணத்தை முடிச்சுடுறேன், அப்புறம் நகர்ந்து உட்காந்துக்கலாம். ஆனா